ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனங்கள் முடிய. பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 29 முடிய. தியான வசனம் பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதி. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்தார், நடுவே நின்றார், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆசரித்து நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே நம்முடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சமாதானம் கூறுகிற இந்த ஆண்டவர் யார்? இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலக இரட்சகர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். சரித்திரத்தையே 2 கூறாய் பிரித்து அதன் மத்தியில் இன்னும் ராஜரீகம் செய்கிறவர். ஆதியும் அந்தமும் இல்லாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற முக்காலத்திற்கும் உரியவர். ஆதியிலே ஆகாருடைய அழுகையை கண்டவர், எசேக்கியாவின் இயக்கத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டவர், சீரியாவின் பலத்த இராணுவம் வளைந்து கொண்டபோது எலிசாவின் விண்ணப்பத்தை கேட்டு அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் தோத்தான் மலையை சுற்றி நிறைத்தவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடன் அக்கினி சூளையில் உலாவினவர், தமஸ்குவின் கிறிஸ்தவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு பாதையிலேயே சவுலை சரி செய்தவர், ஸ்தேவான் ஆவியை ஒப்புக் கொடுக்கையில் காட்சி தந்து வரவேற்றவர், ஸ்தேவான் ஆவியை ஒப்புவிக்கையில் காட்சி தந்தவர், அவரே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அதிகாலையில் இருட்டோடே தேடுகிறவர்களான மகதலேனா மரியாளுக்கு தாம் ஜீவனோடு இருக்கிறதை நிரூபிக்கிறவர், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என கற்றுக் கொடுத்தவர். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்ததும் உங்களோடு இருக்கிறேன் என்றதும் உண்மைதானா என்று சற்று நேரம் நம்பிக்கை இழந்து உலர்ந்த எலும்புகள் போல யூத வெறியருக்கு பயந்து கதவுகளை பூட்டிக் கொண்டிருந்த வேளையிலே சமய சகாயராக சங்கீதம் 91:15 குறிப்பிடுகிறதைப் போல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற இந்த வாக்கியத்திற்கு இணங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவர் சாலேமின் ராஜா, ஆம், சமாதானத்தின் ராஜா, நம்முடைய சங்கையின் ராஜா. இவருடைய நாமம் சமாதான பிரபு என்று அறியப்படும் என்பதாக ஏசாயா 9:6 பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் செய்த வேலை என்ன? அந்த 3 மணி நேர இரவு வேளையில் அவர் பட்ட பாடுகள், அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? சமாதானத்திற்கான ஆக்கினை அவர் அந்த வேளையிலே சுமந்து தீர்த்தார். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கும்படியாக ஒருவராய் தனித்தவராய் ஆலயம் மிதித்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதாக பார்க்கிறோம். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவியையும் பரமனையும் ஒப்புரவாக்குகின்ற அந்த சமாதான சிற்பியாக சிலுவையிலே அவர் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். சமாதான சிற்பி இவர்தான். ஆம், சமாதானம் கூறுகிற இவர் யார்? சமாதானத்திற்கு சொந்தக்காரர். சமாதானம் கூறப்படுகிற இவர்கள் யார்? அல்லது சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பமான சீடர்கள், அவரை பின்பற்றின அடியார்கள், ஆண்களும் பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் பெரியவர்களுமாக இவர்கள் இருந்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்றாரே, எழுந்ததும் உண்மைதான் என்று மகதலேனாலும் சொல்லுகிறாளே, பேதுருவும் யோவானும் திறவுண்ட கல்லறையை கண்டேன் என்கிறார்களே, இது உண்மையாயிருக்குமோ என்ற சந்தேக மேகம் உள்ளங்களை கவிந்து கொள்ள
தலையையே உலை வைத்து விட்டோமே, வாளை என்ன செய்கிறோம் பார் என்று உரிமை தெரிகின்ற வேதபாரகர் பரிசேயர் கூட்டங்கள், சவலை போல வைராக்கிய வேதபாரகர்கள், பரிசேயராகிய இரக்கமற்ற அரக்கர் கூட்டத்தின் அச்சுறுத்தலும், அநியாயமாய் சிலுவையில் அறையப்படும் நிரபராதிகளானவர்களின் கூக்குரலும் குருதி வெள்ளமும் உள்ளங்களை உலுக்கியது. வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலேயே கர்த்தருடைய நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சி பகர இயேசுதாமே அவர்களோடு இறுதியாய் அன்பின் விருந்து அருந்தி அவர்களுக்கும் தந்து நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என கட்டளை கொடுத்த அதே எருசலேம் மேலறை வீட்டிலே சாயங்கால வேளையிலே இன்று எவரை நம்மில் பிடித்து சிலுவையில் அறையும் முறை வருகிறதோ, யாருக்கு சீட்டு விழுகிறதோ, எந்த யூத வெறியன் வந்து கதவை தட்டி நமது அன்பின் விருந்தை ஆண்டவர் இயேசுவை நினைக்கும் இந்த ஐக்கிய விருந்தை சிதைத்து நம்முடைய சமாதானத்தை குலைத்து விடப் போகிறானோவென்று யூதர்களுக்கு பயந்து திடுக்கிட்டு கதவுகளை தாளிட்டு நடுங்கி துடித்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள். ஆனாலும் இவர்கள் நம்பிக்கையை இழந்து விடாத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இந்த உலகில் அவரது அரசை நிறுவுவார் என தங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களிலே விசுவாச அனல் கொண்ட வீரர்களும் வீராங்கனைகளுமாக கருதப்படுகிறவர்கள் இவர்கள்தான். அவர்களுடைய மத்தியிலே தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே நிற்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று. உங்களுடைய உள்ளம் சமாதான குறைவினாலே காணப்படுகிறது, அச்சத்தினாலே காணப்படுகிறது, பயத்தினாலே காணப்படுகிறது, தீயில் உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிறது, கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய கலக்கத்தை நீக்குகிறேன், உங்களுடைய தவிப்பை மாற்றுகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். நீங்கள் தான் நான் நம்பியிருக்கிற நம்பிக்கையின் பாத்திரங்கள். ஆகையினாலே உங்களை நம்பி இந்த என்னுடைய திருப்பணியை உங்களுடைய கரங்களிலே விட்டு நான் செல்லுகிறேன். எனவே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சமாதானத்தை அவர்களுக்கு கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று உங்களையும் என்னையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பல காரியங்கள் தேவனுக்காக நிற்க முடியாதபடி மூடிக்கொண்டு, கதவை பூட்டிக்கொண்டு, ஒளிந்து கொண்டு, இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தை அல்லது ஒரு காரியத்தை செய்து அவைகளை ஒரு போர்வையாக மூடலாக வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக நாம் காண்பிப்போம் என்றால் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வர்களாக இருப்போம். உன்னுடைய பயம் கலந்த சூழ்நிலையில், உன்னுடைய வேதனை நிறைந்த சூழ்நிலையில் அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நோக்கி நீ எண்ணிப்பார். அவருடைய திவ்ய முகத்தை நோக்கிப்பார். அந்த சமாதான பிரபு மாத்திரமே உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் கூறிய சமாதானம் என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ஆனாலும் சிதறுண்டு போவீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ஆனாலும் சிதறுண்டு போவீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக கூறுகிறார். இதை அறிந்து செயல்படுவீர்கள் என்றால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்பதாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று தைரியமூட்டிய சமாதானம் கொடுக்கிறார். ஏதோ வெற்று சமாதானம் அல்ல. வாயினாலே நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி மனது நிறைய சஞ்சலமும் வேதனையும் ஒருவேளை கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. அவர் முழு மனதோடு என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் எடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் திகைக்காமலும் இருக்கட்டும். தைரியமூட்டி சமாதானம் கூறுகிறார். இதை கேட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேராக கண்ட அந்த அடியார்கள் ஆனந்தம் கண்டார்கள், அனல் மூட்டப்பட்டார்கள். உடனே கர்த்தர் தமது கைகளையும் விலாவையும் தம்முடைய பக்தர்களுக்கு காட்டி தாம் உயிரோடு எழுந்ததை மெய்ப்பிக்கிறார். காட்சி கண்டவர்கள் சாட்சி பகர வேண்டுமே. இதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தின் ஆவல். இந்த சித்தத்தை நிறைவேற்ற ஜீவ ஆவியை அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளச் செய்தார். பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குப்படி இயேசு கிறிஸ்துவின் அடியார்கள் அன்று முதல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு திட சாட்சிகளாய் நிற்கிறார்கள். இதுவே இயேசு தருகின்ற மெய் சமாதானம்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சமாதானம் உனக்கு உண்டா? இல்லை என்றால் நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதை கற்றுக்கொள்ள ஆண்டவரிடம். மாட்டை கொண்டேன் என்ற பொருளாசையும், வயலை கொண்டேன் என்ற மண்ணாசையும், பெண்ணை கொண்டேன் என்ற பெண்ணாசையும் உன் இயேசுவை நேசிப்பதற்கு இடையே வரும் என்றால் உதறிவிட்டு அவரோடையே ஒட்டிக்கொள். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்கிறவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது உனக்கு ஏன் அச்சம்? சகல உலகங்களிலும் எவனும் திறக்கவும் பார்க்கவும் கூடாதுமான அந்த புத்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைக்க பாத்திரான ஆட்டுக்குட்டியானவரே, உன்னையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்பதை விட உனக்கும் எனக்கும் வேறு என்ன சமாதானம் வேண்டும்? அவரை நோக்கி செபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்த இந்த சமாதானம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக்கிட எங்களை உம்முடைய பாதத்திலே படைக்கிறோம் அப்பா. இந்த சமாதான தூதுவர்களாய் நாங்களும் புறப்பட்டு செல்ல எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.